Dear students, I am Mother. In the video, we signals and system related problem. Question and find the output sequence y of n of the system described by the equation y of n equal to 0.7 y of n minus 1 minus 0.1 y of n minus 2 plus 2 into x of n minus x of n minus 2. For the input sequence x of n equal to u of n. This is for December 2004, May 2009 and May 2016 16 mark question. 3 times கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்கங்கறத ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். ஓகே, क्वेश्चनல டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. ஓகே, டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அவுட்புட் சீக்வென்ஸ் y of n கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ சில ஸ்டூடண்ட்ஸ்க்கு டவுட் வரும். ஓகே, ஆல்மோஸ்ட் நிறைய ஸ்டூடண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ y of n தான் கொடுத்திருக்காங்க, ஆனா y of n கேட்டிருக்காங்க. இந்த क्वेश्चन பார்க்கும்போது அப்படி தானே தெரியுது. y of n கொடுத்திருக்காங்க, y of n கேட்டிருக்காங்க. இதுல என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது ஆக்சுவலா அப்படி கிடையாது. நல்ல क्वेश्चन ரீட் பண்ணி பார்க்கணும். இது வந்து டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன், ஒரு டிஃபரன்ஸ் ஈக்குவேஷனா கொடுத்திருக்காங்க. இந்த டிஃபரன்ஸ் ஈக்குவேஷனை இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன்ல இருந்து ஃபர்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்ல இருந்து, அதாவது ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் என்னது? நத்திங் h of z. ஓகே, h of zனாலே நமக்கு அவுட்புட் பை இன்புட் y of z by x of z. ஓகே, இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்ல இருந்து y of z நம்ம கண்டுபிடிக்கணும். y of z கண்டுபிடிச்சு இதுக்கு நம்ம இன்வர்ஸ் எடுத்தா போதும். இன்வர்ஸ் z ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தா y of n கிடைச்சிரும். புரிஞ்சுதா? இந்த y of n க்கு இந்த y of n க்கு டிஃபரன்ஸ் புரிஞ்சுச்சா? ஃபர்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். என்ன மெத்தட் கொடுத்திருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணணும். அது என்ன மெத்தட் மீன்ஸ் z ட்ரான்ஸ்ஃபார்மா இல்ல ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மாங்கறத நான் ஃபர்ஸ்ட் பார்த்துக்கணும். இதுல நமக்கு எதுவுமே கொடுக்கல, சோ நம்ம z ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து z ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபாலோ பண்ணி நம்ம y of z கண்டுபிடிக்கணும். y of z ல இருந்து இன்வர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணியாச்சும் ஆட்டோமேட்டிக்கா y of n கிடைச்சிடும். ஓகே, இந்த ப்ராப்ளத்துல x of n equal to u of n கொடுத்திருக்காங்க. ஓகே, நம்ம அதை வொர்க் அவுட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரைட் தி given data. கொடுத்திருக்க ப்ராப்ளத்தை அப்படி நம்ம எழுதிக்கலாம். இந்த லைன்ல இருந்து நம்ம z ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணலாம். அதாவது இந்த டிஃபரன்ஸ் ஈக்குவேஷனுக்கு டிஃபரன்ஸ் z ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணலாம். y of n y of z ஆ மாறும் and 0.7ங்கிறது கோஎஃபிஷியன்ட். இந்த பிராக்கெட்ல என்ன இருக்கோ -1 னா z பவர் -1 ஆ மாறும். y of z -0.1ங்கிறது கோஎஃபிஷியன்ட். y of n -2 பிராக்கெட்ல இருக்கு, so z பவர் -2 y of z plus 2ங்கிறது கோஎஃபிஷியன்ட். x of n x of z ஆ மாறும் மைனஸ் இந்த பிராக்கெட்ல n -2 இருக்கு, so z பவர் -2 into x of z. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம் அப்படினா, இந்த ஈக்குவேஷன்ல இருந்து y of z நம்ம லெஃப்ட் சைடு அதாவது y of z எல்லாம் ஒரு சைடு, h of x of z ல ஒரு சைடு. y of z for left side and x of z for right side. அப்போ y of z இங்க இருக்கு, இந்த டேர்ம் லெஃப்ட் சைடு போகும்போது மைனஸா மாறும், இந்த டேர்ம் வந்து லெஃப்ட் சைடு போகும்போது பிளஸ்ஸா மாறும். z வந்து h of x of z வந்து ரைட் சைடே இருக்கட்டும். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம் அப்படினா, இந்த ஸ்டெப்ல இருந்து இந்த லைன் ஃபுல்லா இதுல இருந்து நம்ம y of z காமனா எடுக்க போறோம். y of z நம்ம காமனா எடுக்கும்போது இது வந்து 1 -0.7 z பவர் -1 plus 0.1 z பவர் -2. அதே மாதிரி இந்த டேர்ம்ல இருந்து நம்ம x of z நம்ம ஃபில்டர் பண்ண போறோம். தட் இஸ் காமனா வழியில எடுக்க போறோம். அப்ப ரிமைனிங் டேர்ம் வந்து 2 - z பவர் -2. நெக்ஸ்ட் y of z அப்படியே இருக்கட்டு. ஏன் அப்படினா y of z இருந்தா மட்டும் தான் நம்ம y of n கண்டுபிடிக்க முடியும். சோ y of z மட்டும் லெஃப்ட் சைடு இருக்கட்டு, ரிமைனிங் டேர்ம் எல்லாமே நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். சோ x of z அது அப்படியே இருக்கட்டு, 2 into the term divided by this term வந்து denominator. ஓகே, இப்போ நமக்கு இந்த இடத்துல x of z இருக்குது. ஆல்ரெடி நமக்கு ப்ராப்ளத்துல x of n கொடுத்திருக்காங்க. x of n equal to u of n. இதே இருந்து நம்ம இன்வர்ஸ் எடுக்கலாம். x of n க்கு z ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணலாம். z ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணும்போது 1/1 minus z power -1. ஓகே, அப்ப இந்த டேர்மை நம்ம இதல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? அப்ப x of z க்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன கிடைக்கும் பாருங்க. x of z y of z equal to ஆல்ரெடி இதெல்லாம் அப்படியே நம்ம எழுதி இருக்கோம். இந்த x of z க்கு பதிலா இந்த டேர்ம் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிரோம். this is nothing x of z. ஓகே, இப்போ நம்ம y of n கண்டுபிடிக்க போறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம் அப்படினா, இந்த டேர்ம்ல எல்லாமே வந்து z பவர் -2 வரலாம். இத நம்ம ரியலா சேஞ்ச் பண்ண போறோம், பாசிட்டிவ் டேர்மா சேஞ்ச் பண்ண போறோம். அதுக்கு என்ன பண்ணனும்னா, இந்த நியூமரேட்டர் as well as denominator இந்த இடத்துல நமக்கு denominatorல மேக்ஸिमम பவர் என்னது? z பவர் -2 இல்லையா? அப்படினா z பவர் -2 இருந்தா அதுக்கு ரிவர்ஸ் என்னது? z பவர் 2. z பவர் 2 ஆல நம்ம நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ண போறோம். சோ மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 2 into z² minus 1 ஆயிரும். ஏனா z பவர் -2 into z பவர் +2 வந்து 1 ஆகும். அதே மாதிரி இங்க நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது z² minus 0.7 z plus 0.1. அது multiply and divided by
is square for numerator and denominator. புரிஞ்சுதா? அதே மாதிரி இங்கே இந்த டேர்மில் செகண்ட் டேர்மில் வந்து மேக்ஸிமம் பவர் என்னது டினாமினேட்டரில் இசட் பவர் -1. அப்போ இசட்டால் நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணலாம். ஓகே, அடுத்து ஆஸ் யூஷுவல் நம்ம பண்ணுறது தான் ஃபார் தி ஃபைனல் ஸ்டெப் ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ண வேண்டிய என்ன பண்ணணும்னா ஒரு இசட் டேர்மு நம்ம இந்த லெஃப்ட் சைடு வந்து சேஃப்டிக்காக கொண்டு வர போகிறோம் ஃபார் அவர் நீடு, அதாவது நமக்கு தேவைப்படுது ஃபார்முலாவில் தேவைப்படும். அதனால் நம்ம இந்த இடத்துலேருந்து ஒரு இசட்டை நம்ம அங்கே கொண்டு வர போகிறோம். இந்த இடம் மீன்ஸ் இந்த டேர்ம்லேருந்து நம்ம ஒரு இசட், இந்த இசட்டை நான் லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டேன். ஸோ ரிமைனிங் என்ன டேர்ம் எல்லாமே அப்படி எழுதியிருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபார்முலாவில் ப்ளஸ் ஃபார்மெட்டில் இருக்கும். ஓகே, அதாவது ஃபஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் அப்படி இருந்தால் மட்டும்தான் ஜஸ்ட் ஃபார்முலா அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ இதை ப்ளஸ்ஸாக மாற்றணும் அப்படின்னா நம்ம பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் ஃபாலோ பண்ணி அதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ரெஸ்பெக்டிவ் வேல்யூஸை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இந்த டேர்ம் எல்லாமே நம்ம அப்படி லெஃப்ட் சைடு எழுதிக்கலாம். இது எப்படி ஸ்ப்ளிட் ஆகுது பாருங்கள். ஏ ஆஃப் ஃபஸ்ட் டேர்ம் A டிவைடட் பை ஃபஸ்ட் டேர்ம் ப்ளஸ் B டிவைடட் பை செகண்ட் டேர்ம் ப்ளஸ் C டிவைடட் பை தேர்ட் டேர்ம். இப்போ நம்ம பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் ஃபாலோ பண்ணி A வேல்யூ, B வேல்யூ அண்ட் C வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். இது வந்து நியூமரேட்டில் இருக்குது. இது நம்ம அப்படி எழுதியிருக்கோம். இந்த டேர்ம் எப்படி எழுதணுங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அதாவது ஏக்கு கீழே என்ன டேர்ம் என்ன வேல்யூஸ் இருக்கோ அதை தவிர்த்து மீதி ரெண்டு எழுத போகிறோம். அது மாதிரி இந்த இடத்துல எழுதும்போது பிக்கு கீழே டினோமினேட்டரில் என்ன டேர்ம் இருக்கோ அதை விட்டுட்டு ரிமைனிங் டேர்ம் எழுதியிருக்கும். ப்ளஸ் C டிவைடட் பை அந்த கீழே நியூமரேட்டர் டினாமினேட்டர் டேர்மில் என்ன இருக்கோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ரிமைனிங் டேர்ம் எழுதியிருக்கும். ஓகே, இப்போது இந்த இடத்துல நமக்கு A வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா B and C நம்ம 0 ஆக்கணும். நல்லா ஃபோக்கஸ்டாக பாருங்கள். பிள்ளைங்க இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆவாங்க. இப்போ 2 டேர்ம்ஸ் இருந்துச்சுன்னா ஈஸியாக எழுதிடலாம். 3 டேர்ம்ஸ் இருந்துச்சுன்னா எப்படின்னு பாருங்கள். எனக்கு A வேல்யூ வேணும் அப்படின்னா A வேல்யூவை சேஃபாக வச்சுட்டு B and C பாருங்கள். எந்த நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சுன்னா BC கேன்சல் ஆகும். ஒன்லி 0.5, அதாவது இதுக்கு ரிவர்ஸ் தானே, ஒன்லி 0.5 சப்ஸ்டியூட் பண்ணணும், இல்லைனா 1 சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ 0.5 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சுன்னா இந்த டேர்ம் கேன்சல் ஆகும், இந்த டேர்மும் கேன்சல் ஆகும். பட் 1 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சுன்னா இது மட்டும் தான் கேன்சல் ஆகும், இது கேன்சல் ஆகாது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. புரிஞ்சுதா? இப்போ இந்த இடத்துல 0.5 சப்ஸ்டியூட் பண்ணலாம், 1 சப்ஸ்டியூட் பண்ணலாம். 0.5 சப்ஸ்டியூட் பண்ணால் இதுவும் கேன்சல் ஆகும், இதுவும் கேன்சல் ஆகும். பட் 1 சப்ஸ்டியூட் பண்ணால் இது மட்டும் தான் கேன்சல் ஆகும் தவிர, ஏன்னா இந்த இடத்துல 1 இருக்குது கேன்சல் ஆகும், இந்த இடத்துல 1 இல்லை, ஸோ கேன்சல் ஆகாது. அப்போ அதை பார்த்துட்டு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, அதே மாதிரி ஜஸ்ட் ஆர்டினரி ஸ்டெப் தான் இந்த 3 நம்ம கண்டுபிடிச்சலாம். A வேல்யூ, B வேல்யூ அண்ட் C வேல்யூ. கால்குலேட்டர் யூஸ் பண்ணுங்கள், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்ச A, B, C வேல்யூவை நம்ம கொடுத்துருக்க ஈக்குவேஷன் எழுதலாம். Y of Z by Z, A வேல்யூ டிவைட் பை ஃபஸ்ட் டேர்ம் மைனஸ் B வேல்யூ டிவைட் மைனஸ் மீன்ஸ் B வேல்யூ நமக்கு மைனஸில் கிடச்சிருக்கு, ஸோ அதனால் மைனஸ் B value divided by second term plus C value divided by third term. Next, ஆல்ரெடி நம்ம ஃபார்முலாக்கு ஃபார்மெட்டுக்கு வர வேண்டி நம்ம ஒரு இசட்டை வந்து டினாமினேட்டர் எடுத்து வச்சோம் இல்லையா, அதை நம்ம இப்போ நியூமரேட்டர் கொண்டு போகிறோம். நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டேர்முக்கும் அப்போ 10/3ங்கிறது கோஎஃபிஷியன்ட் Z by ஃபஸ்ட் டேர்ம் மைனஸ் 3.83ங்கிறது கோஎஃபிஷியன்ட் Z by செகண்ட் டேர்ம் ப்ளஸ் 2.5ங்கிறது கோஎஃபிஷியன்ட் Z by தேர்ட் டேர்ம். ஓகே, இப்போ நம்ம ஃபார்முலா ஈஸி அப்ளை பண்ணலாம். டேக்கிங் இன்வர்ஸ் Z ட்ரான்ஸ்ஃபார்ம், ஏன்னா இதுக்கு இன்வர்ஸ் அப்ளை பண்ணால் தான் Y of Z Y of n மாறும். 10/3ங்கிறது கோஎஃபிஷியன்ட் எப்படி மாறும்? Z by Z minus A ஃபார்முலா என்னது? Z by Z minus A அப்படி இருந்துச்சுன்னா A power n இல்லையா? அப்போது 0.5 the whole power n into U of n minus 3.83 0.2 the whole power n into U of n plus 2.5 into U of n. இது நம்ம கிடச்சிருக்கக்கூடிய ஆன்சர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.